Hi friends, welcome back to Diya's Media. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கடலை மாவு தோசைங்க. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 டம்ளர் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் கடலை மாவுக்கு அதே டம்ளரால் 1/4 டம்ளர் மைதா மாவுங்க. உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். பட் மைதா மாவு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள், கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய தேவைப்படுங்க. ஸோ அதை வந்து பொடி பொடியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு காரப்பொடிங்க, வெறும் மிளகாய் தூளுங்க. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை நம்ம வந்து மாவாக கரைச்சிக்கலாம். வாங்க ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை விடுற அளவுக்கு பதத்துக்கு நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாங்க. ஸோ பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா கரைச்சாச்சு. நீங்கள் நல்ல மாவு மற்றதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கூடங்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துட்டேன். 1 டம்ளர் நீங்கள் எந்த டம்ளரால் இல்லை ஒரு பவுலாலேயோ எடுக்கும்போது அந்த 1 டம்ளர் கடல மாவுக்கு அதால் ஒரு 1/4 டம்ளர் மைதா மாவுங்க. அதான் கணக்கு. இதுக்கு நீங்கள் மைதா மாவு பிடிக்கலன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஆனால் மைதா மாவில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஊறணும்னு அவசியம் கிடையாது, உடனே வாக்கலாம் தோசை. ஆனால் இருந்தாலும் நான் இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து ஊற வச்சுட்டு உங்களுக்கு தோசை வாத்து காமிக்கிறேன். கொத்தமல்லி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய போடுறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், கரைச்சாச்சு. 5 மினிட்ஸ் கழித்து தோசையாக வாத்துக்கலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் நான் ஊற வச்சாச்சு. பட் நீங்கள் ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படியே வாத்துடலாங்க. நம்ம இதை தோசையாக வாத்துக்கலாம். நல்ல குட்டி குட்டியாக மெல்லிஸாக பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு சைடு வேகட்டும், அப்புறம் நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வெந்துருச்சு தோசை. இதை எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான கடலை மாவு தோசை ரெடிங்க. இதேமாதிரி நம்ம மற்ற மாவையும் வாத்துக்கலாம். இப்படி தாங்க கடலை மாவு தோசை ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் சைட் டிஷ் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் இன்னொரு தோசையும் உங்களுக்காக விட்டு காமிக்கிறேன். இது வந்து கொத்தமல்லி வேஸ்ட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாதுங்க. நம்ம நல்ல நைஸாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே போயிடும், சாப்பிட்ருவோம் விரும்பி. கொத்தமல்லி போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ இந்த தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான கடலை மாவு தோசைங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லைனா வெறுமனை கூட சாப்பிட்லாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் கொடுத்து பெல்லைக்கான கிளிக் கொடுத்து ஆல் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.